ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் VLC பிளேயருக்கு ஆல்டர்னேட்டிவான பெஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் மீடியா பிளேயர் தான் பார்க்க போகிறோம். இந்த மீடியா பிளேயர் எல்லா விதமான வீடியோ ஃபார்மட்டையும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த மீடியா பிளேயரை உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பாட் பிளேயரை தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டவுன்லோட் லிங்க்கை யூஸ் பண்ணி பாட் பிளேயருடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 32 பிட் டவுன்லோட் அண்ட் 64 பிட் டவுன்லோட்னு இருக்குது. அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் 32 பிட்டாக இருந்தால் நீங்கள் 32 பிட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். 64 பிட்டாக இருந்தால் 64 பிட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் த யூசர்ஸ் 64 பிட் தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் என்னுடைய கம்ப்யூட்டர் 64 பிட்ன்றதால நான் 64 பிட்டை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோடான பாட் பிளேயரை உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எப்போவுமே எந்த சாஃப்ட்வேரை விண்டோஸ் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணாலும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுறதால இன்ஸ்டாலேஷன் எரர்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ பாட் பிளேயர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே இன்ஸ்டால் அடிஷ்னல் கோட் அண்ட் ரன் பாட் பிளேயர் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனையுமே டிக் பண்ணி க்ளோஸ் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால பாட் பிளேயருடைய அட்வான்ஸ்ட் அண்ட் அடிஷ்னல் கோடிங் இன்ஸ்டால் ஆகும். இப்போது இன்ஸ்டால் ஆன பாட் பிளேயரில் வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாட் பிளேயருடைய இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஸ்டைலிஷ் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ இந்த பாட் பிளேயரை யூஸ் பண்ணி இந்த பாட் பிளேயரை உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.